இல்லையடா சரியா கல்யாணம் முடிச்சுருவோம் மேடம் நீ அங்கே இருப்போம் அங்கே 2 கிளாஸ் தான் கல்யாணம் முடிக்கணும்லடா நாங்கள் பொண்ணு பார்க்கணுமா சரி கடவுள் என்னையை மட்டும் தானே உன்னைய நான் பார்க்கணும் ஐப்பசி மாதம் இவருக்கு திருமணம் நடக்குதா என்ன வரக்கூடிய பெண் நல்ல படித்தவளாகவும் ஒழுக்கம் மிகுந்தவளாகவும் உயர்ந்த குடும்ப உடையவளாகவும் 2 பிள்ளைகள் பிறக்கும் முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும் என் தங்கை காளீஸ்வரி இரண்டாவது பிள்ளை நானே ஒன்று பிறப்பேன் கிருஷ்ணான பேர் வெற்றி அடைவார் கோடி செல்வங்கள் பெற்று ஆனந்தமாக என்ன வேணும் மக்கள் வந்து குவிவாங்க செல்வமும் ஒன்று சேரும் அக்கௌண்ட் இருந்தா போதுமா கரெக்டாக இருந்தீங்களா அப்படிதானே ரெண்டு வந்தது வாங்கலாமா அப்போ அவங்க என்னை சாயங்காலத்தில் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிறேன் ஸ்டாப் வருவாங்களா இது நீங்கள் க்ளீன் பண்ணுங்க ஸ்டாப் வருவாங்க அந்த நீங்கள் கிச்சன் வேறு அதை பிளான் பண்ணிக்கிறேன் காலராமன் சொன்னா நீங்களாம் ரொம்ப பல உண்மைகளை மறந்து தான் உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் கடவுள்கிட்ட பிரார்த்தனை கொடுத்தா எல்லாம் ஒழுங்கா நடக்கும் நந்தி மாலை போடுது மாலை ஆயிடுதா பொங்கட்டும் இன்ப நினைவு இன்னொரு தரங்க அன்னத்தின் சோதி கண்ட நீதியோ மெல்ல சிரித்தாள் அவள் நெஞ்சை பறித்தாள் உன் பிள்ளைய போய் பார்த்தேன் நிறைய கேமராவுக்கு முன்னால் அதிக ஷாட் கொடுக்கு என் சினிமாவில் நடிக்குதா கால் வந்துட்டோம் சினிமாவில் நடிக்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அது உண்மையிலே ஒரு உயர்ந்த தொழில் தான் எத்தனையோ மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு தொழில் ஏனென்றால் அது கலை கலைன்னா என்ன அர்த்தம் பிரத்தியாருடைய கவலைகளை கலைக்கும் சக்திக்கு பேர் கலை ஆனால் அது உயர்வு தான் ஆனால் வீட்டுக்குள்ளே நடிக்கக்கூடாதுங்கிறது தான் என் கருத்து புரியுதா உனக்கு புரியலையா புரியுதா சினிமாவில் நடிக்கலாம் ஆனால் உன் பிள்ளை உன்கிட்ட நடிக்குது அந்த நடிப்பு ஒன்றையும் ஏமாத்திரும் அந்த வாழ்க்கையும் ஏமாத்திரும் அதனால் அந்த மனோநிலைகள் வேற ஒரு இடத்துல பதிவாகி சங்கிலி மாதிரி இப்போ கோர்த்துக்கிட்டு இருக்கு அதுலேருந்து ரிலீஃப் ஆக்கி உன் பிள்ளையை தெளிவு பண்ணி தந்தால் போதுமா கால் வந்துடுவான் கால் வந்துடுவான் பழங்காலத்தில் சொல்லுவாங்க அரசன் எவ்வளியோ அவ்வளியே மக்கள் சரிண்ணா தாயின் தகப்பன் எவ்வளியோ அவ்வளியே மக்கள் தலைவன் எவ்வளியோ அவ்வளியே மக்கள் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இவன் வீட்டுக்காரருடைய ஆள் மனத்தை போய் பார்த்தேன் அவனுடைய மனதும் ஒரு வகையில் வந்து தவறான வழிகளில் குழப்பமான நிலைகளை சூழ்ந்தவன்தான் அதனால் இந்த கர்ம வினைகளை தீர்க்க முடியுமான்னு கேட்டேன் முடியும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா அப்படின்னு கேட்டேன் அப்படியா அடுத்த பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார் அதுக்கு முன்னால் ராமேஸ்வரத்தில் போய் குளிச்சுட்டு தீர்த்தம் ஆடிட்டு என்னை வந்து பார் உன் பிள்ளையை வெற்றியாக்கி தரேன் காப்பாற்றி தரேன் பண்ணிடுவோம் போயிட்டு வாங்க கர்மசாமிக்கு வார்த்தை முடிஞ்சு வச்சுன்னா எதிர்த்துடணும் அடுத்து பேசவே கூடாது அடுத்து அதே மாதிரி மெல்ல 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 அதே மாதிரி தன் பிள்ளையின் திருமண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார் வாப்பா யாருக்கு யாருக்கு உனக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை அண்ணா நீங்கள் வர்றவங்களுக்கு வா நீ
கல்யாணம் முடிச்சாச்சா? என்னாச்சு? கால் வந்துட்டு வாங்க. என்னக்கா? ஏய், நல்ல காலில் விடலை, இன்னும் 2 தரம். நல்லா இருக்க? தப்பாக இருக்கா? உட்காரலாம். உன் பிள்ளையுடைய கர்ப்பப்பையை நான் சோதனை பண்ணி பார்த்தேன். குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தடைகள் இருக்குது அப்படி ரிப்போர்ட் இருக்குது. நீ படித்து பார்த்தியா? இருக்கா? கால் வந்துட்டோம். அதனால் கர்ப்பசாமிங்கிற ஒரு சக்தியை வச்சு ஒரு புதிய உயிரை அந்த கர்ப்பப்பையிலே வாழ வைக்கிறதுக்கு முடியும். நீ கர்ப்பசாமின்னு பேர் வைக்கணும்னு நான் சொன்னோம்னா புகழுக்கு சொல்லுதும்னு எல்லாரும் நினைப்பீங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. கர்ப்பசாமிங்கிற தெய்வத்தினுடைய அருள் சக்தி அந்த கர்ப்பப்பையிலே ஒரு அதிர்வு அலைகளை உருவாக்கி புதிய உயிரணுக்களை உருவாக்கக்கூடிய காரணத்தினால் அதுக்கு கர்ப்பசாமின்னு பேர் வைக்கணும்னு அர்த்தம். புரியுதா? அதனால் நிச்சயமாக உன்னுடைய பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஆம்பளை பையன் பிறப்பான். கற்பண்ண சுவாமின்னு பேர் வச்சுக்கான். பாப்பா, என்னாலும் புண்ணியமாக இருப்பாய், உயர்ந்தும் இருப்பாய். வாழ்க மகனே, வாழ்க. அதே போல் ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது. ஏம்மா, கல்யாணம் முடிச்சானா தம்பி? கல்யாணம் மட்டும் முடிக்கிற, வாம்மா. கால் வந்துட்டு வா. நீ தானே? அவனா நீ? கால் வந்துட்டு வா. ஏன் அழுதாய், ஏன் அழுதாய், என் உயிரே ஏன் அழுதாய், நான் அழுது ஓய்ந்ததற்கு. அம்மா, இவ்வளோ வயசு வரை ஏம்மா கல்யாணம் முடிக்காம வச்சுருந்த? அப்படியா? எம்பெருமான் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து வந்து பூமியில் நின்னார். மகாவதி சக்கரவர்த்தி ஏமாந்துட்டான். ஆனால் சுக்கராச்சாரியார் மட்டும் பார்த்தார். அடே மகாவதி சக்கரவர்த்தி, வாமன அவதாரம் குழந்தையாக வந்திருப்பவனை சிறுவன் என்று நினைத்தாயா? இல்லை, அவன் உலகளந்த பெருமாள்டா. அவன் முகத்தில் பார்த்தாயா? 7 வர்ணங்களும் அண்ட சராசரத்தின் வடிவ ஒளிகளும் ஒளி வீசுகிறதே அப்படின்னு சொன்னார். ஏன்? அவனுடைய முகத்தில் மகாவிஷ்ணுங்கிறது காட்டி கொடுக்கப்பட்டது ஞானத்தான். அதை மாதிரி உன் அனுபவம், உன் பழக்கம் வழக்கம் எல்லாம் என்னை புரிய வச்சுடுடா. உங்கள் அம்மைக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும்டா மகனே. கால் வந்துட்டு வா. ஒரு பையனை கேட்க வந்திருக்க, அந்த கதையோட முடிக்கா. வா, பக்கத்தில் வா. நைட்டில் எத்தனை மணிக்குடா தூங்குற? ஒரு 1:30க்கு தூங்கிடுவியா? 12:15 மேலே தான் முக்கியமான ஃபோன்கள்லாம் வருதுடா. இந்தா, கர்ப்பசாமிக்கு இந்த ஆவணி மாதம் பிள்ளைக்கு திருமணம், நல்ல உயர்தரமான வேலை, நிறைந்த பாக்கியம், புதிய வீடு எல்லாம் அமையும். நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? நான் உயர்ந்த வேலை கிடைக்கும். அப்போ இது சரின்னு தானே அர்த்தம். சைக்காலஜியாக புரிய மாட்டேங்கிங்களே அப்பா. நல்லா இருங்க செல்லுங்களே. போயிட்டு கொண்டாட்டி 2 கட்டி கால் வந்துட்டு வரலாம்ப்பா. திண்டாடி திண்டாடி தெருவில் நின்று. அண்ணா வணக்கம்ண்ணே. ஒசூரா உங்களுக்கு? ஒசூரா? அங்காளம்மன் கோயில் எங்கே இருக்குண்ணே? அங்காள ஈஸ்வரி கோயில் ஓசூர் பக்கம். அப்போ ஓசூர் இல்லைன்னு அர்த்தம். அங்காளேஸ்வரி கோயில் இருக்கா உங்கள் வீட்டு பக்கம்? இல்லையே. நீங்கள் அந்த ஊரில் இல்லாமலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சலாம் என்கிட்ட. ஆமாம், நீங்கள் இருக்க வாரேன். கால் வந்துட்டு. பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையில் அண்ணன் கைவளை பூட்டி கொடுப்பா. இந்த இதுங்க, இந்த டாலர் அதெல்லாம் ஒரு தாம்பளத்தில் வச்சுருந்தோமே, கொண்டாங்க.
உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பொண்டாட்டியுடைய மனது ரொம்ப பக்குவப்பட வேண்டியிருக்குடா. ஆமாம், அவளுக்கு தேவை பணமும் நகையும் தான். நீ இப்போ எனக்கு இருந்தானே இல்லாட்ட என்ன? உன்னை வச்சு நான் இனிமேல் என்னடா செய்ய போகிறேன்? என்ன சும்மா கழுத்தில் போட்டதுக்கு ஒரு ஆதாரமாக கழுத ஒரு முக்கில் கிடப்ப கால் ஒன்றுவான். எங்கடாச்சு என்னாச்சு? அவன் மனத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தி குடும்பத்தை ஒன்று சேர்த்து தந்தா போதுமா? சேர மாட்டுக்கடா, அதுக்கு போக மாட்டுக்க. சரி, இதை உன் கழுத்தை கயிற்றுல கட்டிக்கா கையில். சரி சார். என் துணை என்னைக்கும் இருக்கும். சரி சார். ஆனால் ஒரு கரெக்டாக 1 2 3 4 5 நான் 3 12 120 நாளையில் உன் மனைவி உன்னைய கூப்பிடுவா. சரி சார். வெற்றியாக நடக்கும், மகிழ்ச்சியாக இருப்பேன், சந்தோஷமாக இருக்கலாம். சொல்லிட்டான். அடுத்து பேசுவோம். அதே ஓசூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. வாப்பா, என்னம்மா, யாரும்மா அது? அந்த பிள்ளை எங்கே இருக்குமா? அந்த குட்டி பிள்ளை வாமா, அங்கே கூட்டு வாமா. என்னம்மா அவளுக்கு பிரச்சனை? என்னம்மா செய்து உனக்கு? இப்படி சிக்கன் பிடி, நல்லபடி. கால் வந்துட்டு வா. இவளுக்கு மனநிலைகளை சீர்படுத்த வேண்டும், சரியாக்கிடுவோம். என்ன முடியுமா? கொஞ்சம் கண்ண முடி உட்கார பார்ப்போம். ஓகே, ஒரு 4 பெண்மணிகள் வாங்க. பையன் பேர் என்ன பேர்? சுதீக்ஷன். சுபிக்ஷன். சுதீக்ஷன். சுதீக்ஷன், நல்ல பேர் வச்சுருக்கேன். எப்படி அப்படியா? சாதாரண பார்ப்பியா? சோசியக்காரன் பார்ப்பானா? இன்னும் ஒரு முறை காலை வந்துட்டு வாங்க பார்ப்போம். போட்டுதானா? ஓகே, வாடா ஏமாளி பேல வா. நீ அட்வான்ஸ் கொடுத்த இடம் இன்னொருத்தனுக்கு பத்திரம் முடிச்சிருக்குடா, உண்மையா? அதை எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதுக்கு பிறகு தான் தெரியும். முதல்ல உங்களை ஏமாற்றி பணம் வாங்கிட்டான். இதுதான் நடந்த உண்மை. பணம் வேணுமா இடம் வேணுமா? பணமே வந்தால் போதும், தப்பிச்சிட்டடா. இப்போ கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு இந்தா பணத்தை நான் வாங்கி தந்துட்டேன். என்ன 2 மாதத்தில் அந்த பணம் கிடச்சிரும். வேறு இடத்துல உங்களுக்கு நல்ல இடம் நான் வாங்கி தரேன், கவலைப்படாதீங்க. பக்கத்தில் வா மக்களே, கூட வாடா தாத்தாட்ட. நல்லாரு, அந்த பிள்ளையை காட்டுங்க. ஆனந்தமாக இருப்பா, புண்ணியம். ம் வழிபாட்டு வாரியப்பட கர்மசாமிக்கு, திருநாளர் பாண்டி சித்தருக்கு, உன் பேர் என்ன? உங்க அம்மா பேரு? அமே, உங்க அப்பா பேரு? நீ என்ன படிச்சிருக்க? இங்க என்ன நடந்துச்சு? சரி, காலம் வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. பழனிமலைக்கு போயிருக்கியா?
ஒரு முறை பழனிமலைக்கு இவ்வளோ கூட்டு போயிட்டு மேலே வந்துருங்க. ரொம்ப பேச முடியாது, பக்கத்தில் வாங்க. இந்தாம்மா, உன் பிள்ளை படிப்படியாக நல்லாயிட்டா வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்வாள். பக்கத்துலமா எந்த குறையும் வராது, காப்பாற்றி தரேன். பழனிமலை முருகனை போய் கும்பிட்டு வா. போயிட்டோம், கும்பிட்டு என்னை பார்க்க வரணும். காங்கேயம் நிறைய லாரி வீடுகளை வச்சு ஏமாந்து போயிட்டனே, அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அதற்கு என்ன காரணம்? பாருங்க, திருச்சி எதுக்கு நிற்கிறீங்க? இங்கே அந்த இடத்த விட்டு முதல்ல மாறிடுங்க, போங்க. நெருக்கலை உருவாக்கக்கூடாது, எனக்கு வந்து எரிச்சலை உருவாக்காமல் நீங்கள் இருக்கணும். நான் கூப்பிட்ட ஊரை தவிர இந்த இடத்துக்குள்ளே யாருமே நிற்கக்கூடாது, அதை முதல்ல கடைப்பிடிங்க. இன்னொரு தடவை காலில் விட்டுடலாம் இருக்குது, நீங்கள் எடுத்தானே எடுக்கிறீங்க கிடையா? 7 ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனை லாரிடா வச்சுருந்த? 2 வண்டி. லாரியெல்லாம் எங்கே நிப்பாட்டிருந்தீங்க? அக்கா மில்லுங்க. அக்கா மில்லுக்கு ஆயில் மில்லு. சொன்னால் எதுவும் வருத்தப்படுவியாப்பா? உண்மையை தான் நான் சொல்லுவேன், வேறு எதுவும் பேச மாட்டோம்ல. அந்த மில்லில் உன் லாரி நிற்கிற இடத்துல செய்வனை போன்ற தகடுகளை வைத்து உன் தொழில் முறியடிக்கப்பட்டது. அதில் சில அடையாளங்கள் உங்கள் கண்ணால் பார்த்து எடுத்தது உண்டு, உண்மையா? கால் வந்துட்டு. ஆனால் உனக்கு சந்தேகம், நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்களோ? கூட போகிற அக்கா நான் சொல்லக்கூடாது, நீ சொன்னதானே நல்லது. கால் வந்துட்டுவான். உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகள். அதனால் இனி அந்த தீயவைகள் நடக்காமல் உன்னை நான் காப்பாற்றி தரேன். நீ எல்லா சொத்துக்களையும் இழந்து பழனிமலையில் தண்டாயுதபாணியாக இருக்கும் எம்பெருமானைப் போல ஆண்டியாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. ஆனால் என்கிட்ட வந்தனால உன்னை குபேர சம்பத்து பெற வைக்கணும்னு எனக்கு ஆசை. கால் வந்துடும். வெற்றி மாலை கூட என் பிள்ளைக்கு. கருப்பசாமிக்கு யாரும் யாரையுமே நம்பக்கூடாதுப்பா. உலகம் ரொம்ப மோசமான உலகண்டா. போட்டி, பொறாமை, வஞ்சனை, சூனியம், பகை. கூப்பிடு, கொஞ்ச நேரம் என்னை கூப்பிடுங்கப்பா. பல கோடிகளை பெறுவார். நிறைய லாரிகளை ஏன் பெறப்பட்டு ஓட்டு. 7 லாரி கிடைக்கும். அசத்திக்கா, தொழிலையும் உருவாக்கிக்கா, வெற்றி உண்டு. அடுத்து என்னை பார்க்கவா, ஆனந்தமடைவார். மாலை என்ன தெரியுங்கிற விவரத்தை சொல்லி அனுப்புங்க. அதே காங்கேயம் எல்லை முருகா, பச்சை மயிலேறி இச்சையுடன் வந்திருக்கும் எம்பெருமான். கால் சொல்லலாம். அச்சம் தவிர்த்து என்னை ஆட்கொள்ளும் நாள் என்னாள் என்று நல்ல மனதோட விழுந்தாலும் அறிவுபூர்வமாக மனசை சாமிகிட்ட கொடுக்கல. அதனால் இன்னொரு தரம் கால் வந்துடுவான். நடைய மாத்து, ஓ நடைய மாத்து. தம்பி வா, நல்லா இருக்கியா? யார் நீ? யார் மகன்? உன் மகன். அவன் எவ்வளோ ரூபாய்ட்டா? அப்படியா? இந்த 100 ரூபாய் உங்கள் அப்பா கிட்ட கொடுல, பல லட்சமாக பெருகும். போ, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா. தம்பி என்ன இருக்கேன்? ஏம்மா உன் மகன் கல்யாணம் முடிச்சானாம்மா? உட்காரு. அவர் கல்யாணம் முடிக்க வேண்டாமா? 2 முன்னாடி முடிக்கிற மாதிரி இருக்கானே, அதுக்கு என்ன செய்வான்? ஒன்று போதுமா? அப்போ இன்னொன்று வந்தால் என்ன செய்வ? இப்போ ஏற்கனவே பழகிக்கிட்டு இருக்கவளை மறந்து தான் இன்னொரு கல்யாணம் முடிக்கணும். என் மகன் யோக்கியன், அது செய்ய மாட்டான் அப்படி நீ சொல்லுவ. ஆனால் நான் உண்மைன்னு சொல்லுவேன் மகளே. கால் வந்துட்டு வா.
எங்கே அவள் என் பாடலை. வா, முருகப்பெருமானுக்கு கோயில் வச்சு உன் உயிரை கொடுத்து நீ பார்க்க, நடையா நடந்து பார்க்க, எவ்வளவோ தவம் இருந்து பார்க்க, இந்த கோயிலை வச்சு பிரத்தியாரையும் வாழ வச்சு தானும் வாழ்ந்துக்கலாம்ங்கிற ஒரு உள்மனது ஆசை உன் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் இப்போ கோயிலில் வரவும் இல்லை, பக்தர்களுடைய எண்ணிக்கையும் இல்லை. ஏன்? அந்த முருகனுக்கு அந்த சக்தி இல்லையா? இல்லை முருகன் அந்த கோயிலுக்கு தான் வரவில்லையா? ஏன் இந்த கோலம் நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில். உன் மகன் ஒழுக்கமாயிட்டாம்னா ஓங்காரமான சக்தி அங்கே இருப்பான். சரியா? கால் வந்துட்டுவான். ஓங்காரமான செவி 12 இருந்தும் என் உரை சிறிதும் கேட்கவில்லையோ முருகா. இன்னொரு தரம் கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும், பெத்த கடமைக்கு வருத்தப்படக்கூடாது தாய். முடிவேலா வருக, வாமா இந்தா. இந்த கனி அந்த வேலில் குத்தி வை. இந்த கனியை கோயிலுக்குள்ளே வை. இந்த கனியை உன் வீட்டில் வை. இந்த கனியை நீ சாப்பிட்டுக்க. பணம் கிடைக்கும், வச்சு பெருக்கிக்க. போயிட்டு வா. அதே காங்கேய வெள்ளை மனைவி நல்லானது மாதிரி என் உடல்நிலைகளும் நல்லாகணும், என் பிள்ளையும் நல்லாகணும்னு காங்கேயத்திலேருந்து ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பது உன் உடல்நிலைக்கு என்னப்பா செய்யுது? டாக்டர்கிட்ட போனாங்க, போனங்காட்டி டாக்டர் அம்மா மருந்து கொடுத்து இப்போ 2 வாரம் ஆச்சுங்க. 2 வாரம் ஆச்சு. இப்போ அந்த கை அதே மாதிரி உடல்நிலையை நல்லாக்கி தரேன். உன் மகனுக்கு சரியாக ஆனி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் நிலையான தொழிலையும் ஒரு ஏற்றத்தையும் உருவாக்கி தரேன். பொம்பளை பிள்ளைக்கு சனி பகவானுடைய ஆட்சி அவள் தோளில் உட்கார்ந்துருக்கு. அதனால் சதா காலகட்டமும் அவளை பற்றிய சிந்தனையும் கவலையும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். மனசு அலைப்பாய்ந்து விட்டால் எதையும் தாங்க முடியாமல் ஆயிடுவீங்க. அதனால் இன்னும் ஒரு டிகிரி அவள் முடிக்கிறது வரை அவளுக்கு எந்த தலைகுனிவும் பிரச்சனையும் இல்லாமல் நான் காப்பாற்றி தந்துடுறேன். சரியா? வெற்றியாகி தரேன். வேறு என்ன வேணும்? காலில் வந்துட்டு வரலாம். படிக்க வைக்கிறதுல ஒரு பயம், வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுல ஒரு பெரிய திறன், 2ல் எதை நடத்தலாம்ங்கிற ஒரு குழப்பம் அவனுக்கு. கல்யாணம் முடிக்கலாம்னு சொன்னால் அவன் முடிக்க மாட்டேங்கிறா. முடிக்க மாட்டோன்னு சொல்கிறாளா, அதுக்கு எதுவும் ரகசியம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு உள்பயம் உள்ளத்துக்குள்ளே. அப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் பிள்ளையை நல்லாக்கி தந்துடுவேன். வரலாம். எங்கே என்னை பாரு பார்ப்போம் கொஞ்சம். உன் பேர் என்ன? இலக்கியா. இலக்கியான்னு என்ன அர்த்தம்? இலக்கியம் எத்தனை வகை சொல்லு. சங்க இலக்கியங்கள் எத்தனை என்னெல்லாம் இருக்குது? அகநானூறு, புறநானூறு, வேறு சிற்றிலக்கியங்கள் எத்தனை? மார்க்குக்கு படிச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாம், மனப்பாடம் பண்ண படிக்கலை. என்னை நல்லா பாரு பார்ப்போம். நல்லாயிருவேன். ஓ சந்தோஷமா. வாடா தம்பி வா. சாமி எனக்கு ஒரு கல்யாணம் நடத்தி தான்னு கேட்டு வந்தவன் காங்கேயத்துலேருந்து. எனக்கு ஒரு கல்யாணம்னா அப்போ அடுத்த கல்யாணம் இருக்கா? இன்னும் விஷயம் எங்கள் வீட்டு ராணிக்கு சோமா இருக்கியாப்பா? சரி, நல்லா இருக்கலாம். வேறு என்ன விசேஷங்கள்?
சரி கல்யாணம் முடிச்சுக்கலாம். உன் உழைப்பில் யாருக்கெல்லாம் உதவி செய்த? அம்மா, வேற தம்பி, வேற கால் வந்துட்டு வா. சரி, அது நண்பர்களுக்கோ பழகுனவங்களுக்கு உதவுதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. சரி. உதவி ஓத்திரமாயிடக்கூடாதுங்கிற பயத்துக்கு தான் நான் ஒன்றை சொன்னேன். உனக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன், எல்லாம் வெற்றியாக நடக்கும், ஆவணிக்கு உட்பட ஜெயிச்சு வந்துடுவேன். சந்தோஷமா இரு, எந்த மனக்குறையும் ஏற்படாது. அட்ஜஸ்ட் பண்ணி போக வண்டியை. கருப்புசாமிக்கு என் மகனுக்கு கல்யாணம் நடந்து ஆகணும். அவர் எப்படி விடுவார் அவசரக்காரரு? இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தாப்பா, ஆடி அமாவாசைக்கு உட்பட நல்ல பெண்ணாக கொண்டு வந்து சேர்க்குறேன், வெற்றி அடைஞ்சிருவேன். ஒரு பொண்ணு வந்துருக்குங்க சார், சடங்கு எனக்கு பிடிக்கலை, அதை கழிச்சு விட்டுரு. சரி. நல்லா இருக்கும், சந்தோஷம். பிடிக்கலன்னு சொன்னோம்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கப்பா, நீ எதுக்கும் வருத்தப்படுறாத. கரூர் எல்லை, கரூர் தம்பி. அப்படியா, என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. அன்புக்கு எல்லையோ முருகா, உன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா. கண் கண்ட தெய்வமே முருகா, கலியுக வரதனே அருள்தாரும் முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. எல்லாரும் வாங்கிட்டு உன்னை ஆண்டியா விட்டாங்கடா. உன் உழைப்பை பயன்படுத்தினவங்க இன்றைக்கி உன்னை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேங்காங்களே. அதனால் இந்த பணத்தை உனக்கு தந்து உன் கடனை அடைச்சி தந்தா போதுங்களா? வேறு என்னடா வேணும்? கால் வந்துட்டு வா. ஏன் உனக்கு ரொம்ப பேச மாட்டேங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் சிந்தனையில் நடந்து போகும்பொழுது ரயில் ரோடு டிங் டிங் டிங். உங்கள் ஊருக்கும் ரயில் ரோடுக்கும் எவ்வளோ தூரண்டா இருக்கும்? ரயில்வே ஸ்டேஷனில் போய் என் குதிரை நிற்கி என்னன்னு பார்த்தேன். அந்த எல்லையில் ஒரு முறை போகிற பொழுது நம்ம லைஃப் இப்படி இருக்க, நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு நீ வேதனைப்பட்டு அழுதியான். அதனால் அப்படியெல்லாம் உன்னை நான் சாக விட மாட்டேன், கவலைப்படாத, வெற்றியாக்கி தரேன். வெற்றி மாலை கொடுப்பா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. என்னைய மனத்துக்குள்ளே நினைப்பாப்பா கொஞ்சம். இந்தா உனக்கு பணம் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தை அடைச்சி தந்துடுவேன். ஓராண்டுக்குள் உன் கடன் தீர்ந்து உயர்வான நிலைகளோடு என்னை என்னாலும் பார்ப்பாய் மகனே, வாழ்க. மாலையை பயன்படுத்திக்காப்பா. கருப்பசாமிக்கு. அப்படியா? செங்குருவி செங்குருவி காரமடை, செங்குருவி. காரமடைன்னு ஒரு ஊர் இருக்கோ? காரமடை, காரமடை என்ன மடப்பா? ஸ்கேன் ரிப்போர்ட் எங்கே இருக்குது? வீட்டில் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருக்கீங்களா? ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருக்கீங்களா? என்ன பிடையிலேருந்து தலைவராக போகக்கூடிய நரம்பை பற்றி என்ன ரிப்போர்ட் இருக்குது அதில்? ஆ, புரியல. நரம்பில் பெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கால் வந்துட்டோம். அதான் அந்த ஸ்கேனை லைட்டாக பார்க்க. உன் மனசு இன்னும் சாமிகிட்ட போகலை, நல்லா கும்பிட்டு வா.
வரலாம்ப்பா, வாங்க.